இதுவரை இல்லாத கடுமையான தாக்குதலை பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் மீது வைத்திருக்கிறார் என்பது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகின்றோம். திரு பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி என்று கூறும் அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்திருக்கிறார். அவர் தலைமையில் அதிமுக தொடர்ந்து தோற்று வருகிறது, டெபாசிட் எல்லாம் இழந்திருக்கிறாங்க என்று கடும் குற்றச்சாட்டை திரு பழனிசாமி அவர்கள் மீது வைத்திருக்க திரு கேசி பழனிசாமி அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்போம். திரு கேசி பழனிசாமி, இது எதை காட்டுது? இதை பற்றி நிறைய கருத்துக்கள் வைத்திருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இனி சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டு தலைமையும் இப்படி கடுமையான பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்ததா பார்க்குறீங்களா? திரு அண்ணாமலையுடைய ஸ்பெசிபிக் சார்ஜஸ் பற்றிய உங்களுடைய பார்வை. திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த டிராப்ல, அந்த வலையில எடப்பாடி பழனிசாமி சறுக்கி விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை தன்னை உயர்த்தி கொள்வதற்காக திரு எடப்பாடி அதிமுக குறித்து சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அதற்கு இன்று காலை திரு கே.பி. முனுசாமி மூலமாக அண்ணாமலைக்கு ஒரு பதில் கொடுத்தாகிவிட்டது. அதோட விட்டிருக்கலாம். தேவையில்லாம திரு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அண்ணாமலையை குறிவைத்து அவர் பதில் சொல்கிறார். அதுல கூட திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால அந்த கூட்டணியை எங்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை என்கிற அந்த கொள்கை அளவோடு இல்லாம அண்ணாமலை குறித்த கோவை நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் அரசியல் விமர்சகர்களால பேசப்படுகிற அந்த புள்ளி விவரங்களை வைக்கிறார். அதை திருப்பி அண்ணாமலை தன்னுடைய வளர்ச்சிக்காக, அரசியல் வளர்ச்சிக்காக, அதாவது அதிமுகவுடைய பிரதான எதிரி திமுக, நம்முடைய அரசியல் களத்தை நாம் அமைக்க வேண்டியது திமுக அதிமுக என்கிற அளவுல தான் இருக்கணும். அண்ணாமலை தன்னை வளர்த்தி கொள்வதற்காக அதை டைவர்ட் பண்ணி அண்ணாமலை வெர்சஸ் அதிமுக, அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி என்கிற அளவில் அதை திசை திருப்புகிறார். அதுல எடப்பாடி பழனிசாமி இவர் நேரடியாக அதுல பதில் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சொன்ன புள்ளி விவரங்கள்ல கூட திருமதி சசிகலா அவர்கள் குறித்து சொல்லுகிற பொழுது ஜானகி அம்மையார் 91ல விட்டு கொடுத்தார், அது போல சசிகலா அவர்கள் விட்டு கொடுக்கணும்னு. அப்ப 91ல ஜெயலலிதா அம்மா ஆட்சி அமைத்தார். ஆனால் 2021ல சசிகலா போன்றவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்தும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல. அதே போல பொதுக்குழு எடுத்த முடிவு இது கார்பரேட் கம்பெனி அல்ல, ஓபிஎஸ் போன்றவர் அவர் நீக்கப்பட்டதெல்லாம் நீக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில 38% வாக்குகளை வாங்கிய அதிமுக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில ஏன் 8% வாங்குச்சு? வெற்றியோ தோல்வியோ தமிழகம் எங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது மண்டல ரீதியாக ஒரு சாதிய தாக்கங்கள் இருக்கு. அப்ப அந்த சாதிய தாக்கங்களை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து சட்டமன்றம் வந்ததுன்னா அதிமுக ஜெயிச்சிரும்னு சொல்றாரு. அதற்கு 2019 தேர்தல் உதாரணத்தை சொல்லி நாடாளுமன்றம் சட்டமன்றம் சொல்றாரு. ஆனால் தற்பொழுது நடந்த நாடாளுமன்றத்தோடு 2024ல விளவங்கோடு சட்டமன்றத்துல வெறும் 5000 வாக்குகள் தான் அதிமுக வாங்குது. சீமான் கட்சியை விட கீழே வாங்குது. விளவங்கோட ஒரு அழகா எடுத்துக்க முடியுமா? 2016ல ஜெயலலிதா வென்ற தேர்தலையே விளவங்கோடுல டெபாசிட் போயிருக்கு. அதோடைய ப்ரொஃபைல் வேற. அது அதிமுகவுக்கு எப்பவுமே சாதகமான தொகுதி இல்லை. இல்ல, அந்த தொகுதி மட்டும் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற சட்டமன்றம் என்று வந்தால் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க, நாடாளுமன்றம்னா அது எங்களுக்கு இருக்காது, அது தேசிய கட்சிகளுக்குங்கிற அந்த வாதம் சரியானது அல்லன்னு சொல்ல வர்றேன். அடுத்து, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவரது நோக்கம் என்ன? வருகிற 2026ல் அதிமுக ஆளுகிற கட்சியாக, ஆட்சி அமைக்கிற கட்சியாக உருவாக வேண்டும். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதை நோக்கிய பயணமாக அதிமுகவினுடைய பயணம். அதற்கு தேவைப்படுகிற சமரசங்களை செய்து கொள்ளுகிற அந்த ஜெயலலிதா அம்மாவை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல அந்த பக்குவங்களை திரு எடப்பாடி பழனிசாமி வளர்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனா, நேற்று சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருந்த ஒரு பகுதி செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுல சம்பந்தப்பட்டவர் ஒரு திமுகவுடைய கவுன்சிலருடைய கணவர். அந்த கவுன்சிலர் மேலேயும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வு, பகை உணர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை,
இதை தமிழகம் தழுவிய பிரச்சனையாக இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவை முன்னெடுத்திருக்க வேண்டும். அந்த பிரச்சனையை விட்டுட்டு இவர் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல போக இது அண்ணாமலை தன்னை உயர்த்தி கொள்வதற்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார். அதே போல எடப்பாடி யார் தன்னுடைய எதிரின்னு பிக்ஸ் பண்ணி அங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணணும், டைவர்ட் ஆக கூடாதுங்கறீங்க. திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் அண்ணா திமுகவை நீங்க முன்னெடுக்கணும். இல்ல அதத்தானே திரு அண்ணாமலை குற்றச்சாட்டாவும் வைக்கிறாரு. இவங்க திமுக எதிர்ப்புல மழுங்கி போயிட்டாங்க, அவங்க கூரா திமுகவை எதிர்க்கிறது இல்ல, பி டீம் போல செயல்படுறாங்க, அவங்க எதிர்ப்பு ரொம்ப மென்மையா இருக்கு அப்படிங்கிற அதை விண்டிகேட் பண்ற மாதிரி இருக்காது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க அது நேற்று சேலத்துல நடந்த அந்த சம்பவமே ஒரு மைய புள்ளியாக எடுத்து இன்றைக்கு குறைந்தபட்சம் சேலம் மாநகரிலேயோ சேலம் மாவட்டத்திலேயோ ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையோ கடையடைப்பையோ அல்லது ஒரு தமிழகம் தழுவிய திமுக அண்ணா திமுகங்கிற போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்க வேணும். அண்ணாமலை திட்டமிட்டு பேசுறார். இது பேசுனா இப்படி ரியாக்ஷன் வரும், இப்படி ரியாக்ஷன் வந்தா அண்ணாமலை குறித்த விவாதங்கள் தமிழகத்துல நடக்கும். அது அண்ணாமலை என்பவரது வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும். இப்ப அண்ணாமலை என்பவரே 6 மாத காலம் படிக்க போறாருன்னு சொல்றாரு. அதுல அவர் தவறான தகவல்களை சொல்றாரு. அதாவது லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா தான் அரசியல் தெரியும்னு. அப்ப காமராஜர் என்ன லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரா, இல்ல ஜெயலலிதா அம்மா லண்டன்ல படிச்சுட்டு வந்தாங்களா? அது மாதிரி எல்லாம் ஒரு தலைவர்கள்ங்கிறது மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தலைவர்களாக எடுத்திருக்கிறாங்க. புக் ஸ்மார்ட் இல்ல, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அதெல்லாம் அண்ணாமலைக்கு அப்ப அரசியல் தெரியல, தமிழ்நாட்டு சூழல் தெரியல என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் பார்த்துக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க வேண்டியது வருகிற 2006 ஆளுகிற கட்சியாக அதிமுக வராவிட்டால் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுவார். அதிமுக கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுவார். இது ஒண்ணு நிரந்தரம் இல்ல. அப்ப முக்கியம் என்பது 2026 அதுல ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கறீங்க. Thank you very much திரு பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.